அவங்க என்ன எதுக்காக போராடுறாங்க? போனஸ் கேட்குறானா, சம்பள உயர்வு கேட்குறானா? இல்லை, நிரந்தர பணி தான் கேட்குறாங்க. இவர்கள் பார்க்கும் பணியை இவர்களை வேலையிலிருந்து அனுப்பித்து விட்டு இன்னிலேருந்து நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த குப்பை அள்ளும் வேலையை தனியார்களுக்கு கான்ட்ராக்ட் விடுகிறது. முதல்ல இவனுக்கு வேலை போயிடும், இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதுக்கப்புறம் இந்த தனியார் அவனுக்கு இஷ்டமானவங்கள தான் வேலைக்கு சேர்ப்பான். வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள், வேலையை இழந்தவர்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். நீங்கள் என்ன ஜீவோவை போட முடியும்? தனியாரிடம் ஒப்பந்தக்காரரிடம் கொடுத்து விட்டீர்களானால் அவனா இஷ்டப்பட்ட அவங்களை சேர்த்துப்பாங்க. அங்கே சம்பளம் 16,000 சொச்சம். இவர்களுக்கு ஒரு கால் இவங்க சொல்கிற மாதிரி அவருக்கு வேலை கொடுத்தாலே 6,000 ரூபா கம்மி. யாராவது ஒரு வேலையில் இருக்கீங்க, சம்பளம் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்கறது ஒரு விதம். சம்பளத்தை குறைத்தால் ஒத்துக்கொள்வார்கள். ராகுல் காந்தியுடைய கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தாக இவர்கள் பேசி, ராகுல் காந்தி ஆபரேஷன் சிந்தூரே நடக்கல, நம்ம விமானம்லாம் விழுந்து போச்சு, 2000 நம்மளுடைய சதுர கிலோமீட்டரை சீனாக்காரன் பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றமே கேட்டிருக்கு. கண்ணா முன்னாடிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்களோட முதல்ல நீங்கள் அரசியல்வாதினா பாராளுமன்ற உறுப்பினர்னா அங்கே போய் பேசணும். நீங்கள் ஒரு இந்தியராக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள்னு சொல்லி இதுக்கு மேலே காரி துப்பவே முடியாது. இந்தியாவில் திருட்டு போன சிலையெல்லாம் எல்லாம் அநேகமாக நியூயார்க் மியூசியத்தில், அமெரிக்கா மியூசியத்தில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு ஐயனார் சிலையோ, நடராஜர் சிலையோ, ஒரு பிள்ளையார் விக்கிரகமோ, ஏதோ ஒரு அம்மன் விக்கிரகமோ இருக்கும். அதை திருடி எடுத்துகிட்டு போனால் இதெல்லாம் ஐம்பொன்னில் செய்யப்பட்டது. ஆனால் அவன் அதை 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்குறான். மேடையில் ஏறி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏவை பார்த்து போடா முட்டா பயலேங்கிறாரு. பதிலுக்கு எம்எல்ஏ அவரை பார்த்து முட்டா பயலே ராஸ்கல்ங்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் இந்த கட்சியுடைய தலைமையகத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அறிவு ஆலயம். இதுக்கப்புறம் அந்த ஆட்சி பீடத்தில், சிம்மாசனத்தில் உட்காருவதற்கே முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறேன். அரசியல்வாதிகளும் மக்களுக்காக உழைப்பதில்லை. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மீடியாக்கள் தான் எங்கெல்லாம் அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்களோ அதை விமர்சனம் செய்து அந்த குறைகளை எடுத்து காட்டி அதை சரி செய்யும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? மீடியாவுக்கு இருக்கிறது. அதான் கரெக்டா பேர் வச்சுட்டாங்களா, RSB மீடியான்னு. Best Properties and Management. Contact 7667008999. சசி தரூர் நம்ம காங்கிரஸில் இருக்கார்ல, மத்திய தேசிய அளவில் காங்கிரஸில் இருக்கார். கேரளாவை சேர்ந்தவர், நல்ல ஆங்கில புலமை பெற்றவர். சமீபத்தில் கொஞ்ச நாளாக அவரை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அவர் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லலாம் பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசினார்னு அவர், இந்த மனிஷ் திவாரி இவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ராகுல் காந்தியுடைய கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தாக இவர்கள் பேசி, ராகுல் காந்தி ஆப்ரேஷன் சிந்தூரே நடக்கலை, நம்ம விமானம்லாம் விழுந்து போச்சு, 2000 நம்மளுடைய சதுர கிலோமீட்டரை சீனாக்காரன் பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றமே கேட்டிருக்கு, அவரை கண்டிச்சிருக்கு. ராகுலை நீ சும்மா கண்ணா முன்னாடிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்களோட முதல்ல நீங்கள் அரசியல்வாதினா பாராளுமன்ற உறுப்பினர்னா அங்கே போய் பேசணும். சமூக வலைதளங்களில் பேசுகிறீங்க. அப்படி பேசுனா அது ஆதாரத்தோடு பேசுனா பரவாயில்ல. வாயில் இந்தியாவை நீங்கள் ஒரு இந்தியராக இருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள்னு சொல்லி இதுக்கு மேலே காரி துப்பவே முடியாது. ஒரு இந்தியராக இருந்தால் நீங்கள் இப்படி பேச மாட்டீர்கள்னு உச்சநீதிமன்றம் நார்மலாக அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். ஆமாம், அதை மீறி அவர்களை மீறி பொங்குகிறார்கள் என்றால் அது அப்படி இருக்குது. ரைட்டு. இந்த சசி தரூர்கிட்ட போய் கேட்கும்போது, அவர் எங்கேயோ போயிருக்கும்போது அது சுவாரஸ்யமான ஒரு சின்ன நிகழ்வு. அதில் என்னென்னா, அமெரிக்காவில் இந்த நியூயார்க்கில் பாருங்கள், இதுதான் தி லார்ஜஸ்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த மியூசியம், அருங்காட்சியகம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம ஊர் நடராஜரில் இங்கே இந்தியாவில் திருட்டு போன சிலையெல்லாம் எல்லாம் அநேகமாக நியூயார்க் மியூசியத்தில், அமெரிக்கா மியூசியத்தில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு ஐயனார் சிலையோ, நடராஜர் சிலையோ, ஒரு பிள்ளையார் விக்கிரகமோ, ஏதோ ஒரு அம்மன் விக்கிரகமோ இருக்கும். அதை திருடி எடுத்துகிட்டு போனால் இதெல்லாம் ஐம்பொன்னில் செய்யப்பட்டது. நமக்கு அதோடைய இது தெரியாது, மதிப்பு தெரியாது. ஆனால் அவன் அதை 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்குறான். இங்கே அது திருடி எடுத்துகிட்டு போகிறவன் 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு திருடி எடுத்து கொடுத்துருவான் புரோக்கர்கிட்ட. அது சுற்றி கித்தி போய் அது அங்கே போகும்போது அது 2 கோடி 3 கோடி வேல்யூ போகும். நமக்கு இந்த 2 கோடி 3 கோடி இவ்வளோ நாள் நம்ம கிராமத்தில் இருந்திருக்குங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நியூயார்க் மியூசியம்ங்கிறது உலகத்துலலாம் எங்கெல்லாம் கலைப்பொருள், நம்ம அந்த கோயினூர் வைரம்லாம் கூட அந்த மாதிரி இடங்கள்ல தான் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது.
அப்போ வந்து திஸ் இஸ் அவர் நியூயார்க் மியூசியம் அப்படின்னு காமிச்சாங்க சசி தரூர்கிட்ட. உடனே அவர் சசி தரூர் கொஞ்சம் டப்புன்னு அப்படி நல்ல ஒரு லாஜிக்காக ஒரு தமாஷா பேசக்கூடிய ஆள், சுவாரஸ்யமாக. வி கால் இட் சோர் பஜார் இன் அவர் பிளேஸ். சோர் பஜார்னா திருட்டு மார்க்கெட்டு. சோர்னா திருட்டு, பஜார்னா மார்க்கெட்டு. தமிழில் கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இல்லை, இது வந்து சோர் பஜார். இது எங்கள் ஊரில் வந்து நீங்கள் உங்கள் ஊரில் மியூசியம்னு சொல்கிறீங்க, எங்கள் ஊரில் இதை சோர் பசார்னு சொல்லுவோம். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, எங்கள் ஊர் மாதிரி இந்தியா மாதிரி பல நாடுகள்லேருந்து திருட்டு பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுட்டு இதை போய் ஒரு மியூசியம் அருங்கலை காட்சியகம்னு சொல்கிறீங்களே நியாயம் வாங்குகிற அர்த்தத்தில் அது ஒரு ஜோக்காக சொல்லி போயிட்டார். நமக்கு இப்போ என்ன வந்து அதை சசி தரூரை நினச்சி நம்ம என்ன யோசனை பண்ணுறோன்னா, மேடையில் ஏறி ஒரு எம்பி வந்து ஒரு எம்எல்ஏவை பார்த்து போடா முட்டா பயலேங்கிறாரு, பதிலுக்கு எம்எல்ஏ வந்து அவரை பார்த்து முட்டா பயலே ராஸ்கல்ங்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் இந்த கட்சியுடைய தலைமையகத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அறிவாலயம். அறிவாலயத்தில் வந்து செல்லக்கூடிய ஒரு எம்பி வந்து இன்னொரு எம்எல்ஏவை பார்த்து முட்டா பயலேங்கிறாரு, அவர் பதிலுக்கு நீ முட்டா பய ராஸ்கல்ங்கிறாரு. இவங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு பேர் வந்து அறிவாலயம். அப்போ அறிவுக்கு எங்கே பஞ்சம் இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, மக்கள் அது அப்போ அவங்கள வந்து நம்ம வந்து பேரை மாற்ற சொல்ல முடியாது. அவங்க கட்சியுடைய அலுவலகம், அவங்க என்ன வேணால் பேர் வைக்கலாம், அவங்க இஷ்டம். இப்படிப்பட்டவர்களை நான் சொல்லலையா, எம்பி எம்எல்ஏவை முட்டா பையன் சொல்கிறார், எம்எல்ஏ பதிலுக்கு முட்டா பையன் ராஸ்கல்னு எம்பியை சொல்கிறார். நான் அதைத்தான் கோட் பண்ணுறேன். நான் அவங்கள யாரையும் நான் குறையாவோ அவதூறாவோ பேசலை. அவங்க ரெண்டு பேரும் அவங்க யார் யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. இப்படிப்பட்டவர்களை வாக்களித்து தேர்ந்தெடுத்தவர்கள் நம்ம தான் அறிவு கெட்டவன். நம்மன்னா நான் சொல்கிறது வாக்காளர்கள். ஓகே, வாக்காளர்கள் அறிவிழந்து போனதுனால்தான் இப்போ இவங்கெல்லாம் அறிவாலயம்னு பேரை வச்சுக்கிட்டு நீ முட்டா பையன் நான் முட்டா பையன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதாவது நான் இதை சொல்றது வந்து என்னன்னா, எந்த அளவுக்கு அரசியல் வந்து தாழ்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பல விஷயங்கள் நடந்ததை வந்து நம்ம பேசணும். இப்போ சமீபத்தில் வந்து சிவகங்கை பக்கத்தில் நாட்டாங்குடின்னு ஒரு இடம், அங்கே வந்து தொடர்ந்து வாரத்துக்கு 2 கொலைகள். கிராம பகுதி, கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சில 100 குடும்பங்கள், 150-200 குடும்பங்கள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு கொலை, இந்த மாதிரி குற்றங்கள் அடிக்கும். அவங்களும் எவ்வளோ போய் ஒரு காவல் நிலையம் வேணும்னு கேட்குறாங்க. ஒன்றும் தப்பாக ஒன்றும் கேட்கலையே, காவல் நிலையம் தான் கேட்குறாங்க. ஒரு காவல் நிலையம் ஒன்றும் இல்லைன்னா ஒரு அவுட் போஸ்டாவது வைக்கலாம்ல. அவுட் போஸ்ட்னா தெரியுமில்ல, அந்த ஒரு சும்மா ஒரு புரியுது. அதாவது முழு காவல் நிலையம்னா நீங்கள் ஒரு 10-20 பேர் போட்டு வைக்கணும். இல்லைன்னா ஒரு அவுட் போஸ்ட்னா ஒரு 2 பேர் ஒரு ஷிஃப்ட் டியூட்டியில் போட்டு அட்லீஸ்ட் ஒரு பார்வை பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டு அழுத்து போயிட்டாங்க இந்த திமுக அரசு ஆட்சியில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தொடர்ந்து கொலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதில் காதில் போடாமல் இருந்ததுனால நாங்கள் எல்லோரும் ஊரை காலி பண்ணிட்டு போகிறோன்னு அவ்வளவு 150 குடும்பங்களும் அந்த கிராமத்தை விட்டு, சிவகங்கைக்கு அருகே உள்ள நாட்டாங்குடியை விட்டு ஊரை காலி செய்து போய்விட்டார்கள். ஒரே ஒரு முதியவர், அவரால் எழுந்து நடக்க முடியவில்லை. பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஆனால் பரவாயில்லன்னு அங்கேயே கிடக்காரு. ஏதாவது ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ முதல்வரோ துணை முதல்வரோ இந்த நாட்டாங்குடியை பற்றி பேசி நீங்கள் காதில் விழுந்ததா? பத்திரிகையில் எங்கேயாவது செய்தி படிச்சிங்களா? நம்ம ஆர்எஸ்பி மீடியான்னு பெருமையாக பேசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும், நம்ம அதை விளக்க வேண்டாம். எங்கேயாவது இதை காமிச்சாங்களா பெருசாக? ஏதோ 1-2 டிவியில் அது பேர் சொல்ல வேண்டாம், அவங்க மட்டும் காமிச்சாங்க. 90% மீடியாக்கள் இதை இருட்டடிப்பு செய்தது ஏன்? 150-200 குடும்பங்கள் வந்து இனிமேல் இந்த கிராமத்தில் வாழ முடியாது. அவன் ஒன்றும் பேய் பிசாசை பார்த்து பயப்படல. அடிக்கடி கொலை வருது, என்ன குற்றங்கள் நடக்குது. அவன் என்ன கேட்குறான், இதுக்கு ஒரு போலீஸ் பந்தோபஸ்து வேணும். காவல் நிலையம் வச்சா வெயி, இல்லை ஒரு அவுட் போஸ்ட் வெயி, இல்லை அடிக்கடி பெட்ரோலிங் வா, ஏதோ ஒன்று. பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பில் 150 குடும்பங்களும் வந்து தட்டுமுட்டு சாமானை தூக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டு வேறு இடத்துக்கு குடிபெயர்றான்னா அவன் எவ்வளவு நொந்து போய் அந்த முடிவுக்கு வரதுக்கு ஒரே நாளில் வரமாட்டான். பலகாலம் போராடி முயன்று பார்த்து தோற்று போய் மனம் நொந்து போய் தான். இதுக்கப்புறம் அந்த ஆட்சி பீடத்தில் சிம்மாசனத்தில் உட்காருவதற்கே முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறேன். என்ன உரிமை இருக்கிறது உங்களுக்கு? இது ஒரு அவமானம் இல்லையா? நாட்டாங்குடிங்கிறது எங்கேயோ இருக்குது, சிவகங்கை.
எல்லாம் தான் எங்கேயோ இருக்குது. அது அந்த சிவகங்கை திருப்போணத்தில் தான் அஜித்குமார் நடந்தது. எந்த மாவட்டமாக இருந்தால் என்ன, தமிழ்நாட்டை சேர்ந்தது தானே. ஓகே. இப்போ நேற்று பாருங்கள், சேப்பாக்கம் யாருடைய தொகுதி? துணை முதல்வரோட தொகுதி. அருமையான பொது அறிவு உங்களுக்கு. துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய தொகுதி. அந்த சேப்பாக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவராஜபுரம்னு ஒரு இடம். இந்த சிவராஜபுரம் ஒரு பகுதி. அது அதாவது இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் சிறிய அளவான தொகுதி, மக்கள் தொகை கம்மியாக, அதாவது வாக்காளர்கள் குறைவாக இருக்கக்கூடிய தொகுதி சேப்பாக்கம் தொகுதி. அதனால தான் நம்ம சின்னவர் அதை ஆரம்பத்திலேயே தேர்ந்தெடுத்துட்டார். டக்குன்னு போய் ஒரு ரவுண்ட் வந்துடலாம். அவருக்கு நிறைய பணிச்சுமை இருக்குது. இரவு பகல் பாராமல் அவர் கட்சி பணி, மக்கள் பணி செய்ய வேண்டியிருப்பதால் அப்போவே முடிவு பண்ணும்போதே, எம்எல்ஏக்கு நிற்கும் போதே சின்னதாக போயிட்ட ஒரு தொகுதினா டப்புன்னு ஒரு காலையில் போனால் சாயந்தரம் கவர் பண்ணிடலாம். இப்போ நிறைய பெரிய தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மயிலாடுதுறை போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு ஊர் கோவை பகுதியெலாம் போகும்போது எல்லா ஊரையும் கவர் பண்ணணுன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் ஒரு 4-5 நாள் ஆகும். சும்மா அப்படியே ஒரு ஊர்வலமாக ஒரு இதுவாக வேனில் போனால் கூட 4-5 நாளாக ஒரு வாரமாக ஆகும். இங்கே சேப்பாக்கத்தில் காலையில் கிளம்புனீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். இந்த பக்கம் தானே அப்படி தாண்டி போனால் திருவள்ளிக்கேணி, அப்படியே அந்த ஒரு பகுதி. இங்கே சிவராஜபுரம்னு ஒரு பகுதி. அங்கே 300 குடும்பங்கள். இவங்க அவங்களுக்கு அந்த இடத்த சாதாரண பாமர மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஓட்டு வீடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண அவங்க எல்லாரையும் காலி பண்ண சொல்லி, அது என்னவாக இருக்கும், யாராவது ஒரு வட்டம், சதுரம், ஏஷியம் ஏதோ ஒரு பேரில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டுக்காரன காசா பணமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரில் ஒரு மிகப்பெரிய எந்த நிறுவனமாக இருக்கும், ரியல் எஸ்டேட் நிறுவனம், அவங்களுக்கு ஏதாவது அந்த இடத்த கொடுத்து பெருசாக பில்டிங்கை கட்டி பார்க்க வேண்டியதை பார்த்து விடுவார்கள் அரசியல்வாதிகள். அந்த வகையில் அவங்களெல்லாம் காலி பண்ண சொல்கிறாங்க. 300 குடும்பங்கள். அவன் எங்கே போவான்? இவங்களுக்கு என்ன கண்ணை உறுத்துதுன்னா, சென்னையில் மத்திய சென்னை முக்கியமான பகுதி சேப்பாக்கங்கிறது, கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே நல்ல வளர்ந்த டெவலப்டு ஏரியா. இதில் போய் இந்த ஓட்டு வீடெல்லாம் இருந்தால் அப்போது கோபுரத்துக்கு பக்கத்தில் குடிசை வீடான்னு பராசக்தியில் வசனம் எழுதின அதே கலைஞர் தலைமையாக கொண்ட திமுக தான் இது. அன்றைக்கி வசனம் எழுதினது அவர் வசனம் எழுதி அவர் புகழ் பெற்றார். அது ஒரு வியாபாரமாக நினைத்து செய்தாரா என்னமா தெரியல. கொள்கையாக நினைத்து செய்திருந்தால் அவரோ அவருடைய வாரிசுகளோ இதை சகித்து கொண்டிருப்பார்களா? வசனமாக எழுதும்போது அது பணம் வரிக்கிறது, புகழ் வரிக்கிறதுக்காக எழுதினாங்க. அந்த கொள்கையை குறைந்தபட்சம் கடைபிடிக்கிறார்கள். அந்த 300 பேர் சேப்பாக்கத்தில் நேற்று சட்டமன்ற அலுவலகம்னு ஒரு தொகுதியிலையும் சட்டமன்ற உறுப்பினருக்கு அலுவலகம் இருக்குது. இந்த அலுவலகத்தை அவர் உதயநிதி சார் தான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர், துணை முதல்வர். அவருடைய அலுவலக வாசலில் இந்த 300 குடும்பங்களைச் சேர்ந்த ஆண், பெண்கள், அதிகமாக பெண்கள், குழந்தைகள் உட்பட போய் ஆர்ப்பாட்டம் அல்லது அமைதியான முறையில் போராட்டம், உண்ணாவிரதம் கூட எடுத்துக்கலாம், உண்ணாவிரதம் போராட்டம் செய்கிறார்கள். சென்னையில் தான் இருந்தார் உதயநிதி அவர்கள். சேப்பாக்கம் எவ்வளோ தூரம் அவர் வீட்டிலேருந்து? ரொம்ப பக்கம் தான் நினைக்கிறேன். எவ்வளோ நேரம்? ஒரு அரை மணி நேரம் ஆகுதா? அதுவும் எல்லா டிராஃபிக்கையும் நிறுத்தி வச்சுட்டு தானே தானே போகிறீங்க. ஆம்புலன்ஸை கூட நிறுத்தி வச்சுட்டு தானே போகிறீங்க. அரை மணி நேரம் ஆக போதா மிஞ்சி போனால்? ஏன் அங்கே போய் அந்த மக்கள்கிட்ட கவலைப்படாதீங்க, நான் அது என்னன்னு இப்போ தான் என்னுடைய நாலேஜுக்கு வந்திருக்கு, நான் இதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன், அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு ஏன்ப்பா இவங்களுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடுகள் ஒன்று பண்ணுங்கள், இல்லை இவங்களை இந்த இடத்துல தொடர்ந்து இருக்க விடுங்க, இவ்வளோ தானே. 2 ஒன்று தானே தீர்வு. ஒன்று அங்கேயே அவங்க இருக்கணும், அவங்கள காலி பண்ண சொல்லக்கூடாது. இல்லை அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் போல் அவர்களுக்கு வேறு ஒரு மாற்று இடம், சௌகரியமான இடம் ஏற்படுத்தும். போகவே இல்லைங்களே அவர். சரி, அவர் தான் போகலை. அவரை போய் நம்ம துணை முதல்வர் இவ்வளோ உயரிய பதவியில் இருப்பவரை போய் அவர் பொறுப்பாக இருக்கிறாரா இல்லையா என்று நாம் பேசுவது நாகரிகம் இல்லை. ஏதாவது ஒரு மீடியாவில் வந்துச்சா பார்த்தீங்களா? ஏன் வரல? உதயநிதி சார்து அப்படின்னு சொன்னால் அங்கே செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து ஃபோன் வரும், மறுபடியும் விளம்பரம் கொடுக்க மாட்டான், இல்லை கேள்வி கேட்பான், பிரச்சனை வரும். அப்போ மக்களுக்காக, நீங்கள் அரசியல்வாதிகளும் மக்களுக்காக உழைப்பதில்லை, மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. சரி, அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில்
மீடியாக்கள் தான் வந்து எங்கெல்லாம் அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்களோ அதை விமர்சனம் செய்து அந்த குறைகளை எடுத்து காட்டி அதை சரி செய்யும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? மீடியாவுக்கு இருக்கிறது. அதான் கரெக்டாக பேர் வச்சுட்டாங்களா ஆர்எஸ்பி மீடியான்னு. ஒரு மீடியாலையும் வரல. இப்போ நான் சொல்கிற செய்தி அநேகமாக நான் சொல்லி தான் உங்களுக்கு கேள்விப்படுற மாதிரி இருக்கும். ஆமாம். வீடியோவில் நல்ல வேளை வலையதளம்னு ஒன்று வந்ததுனால இப்போ இதெல்லாம் இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்காவது கொஞ்சம் பேருக்கு தெரியுது, என் மூலமாக உங்களுக்கு தெரியுது, உங்கள் மூலமாக நேயர்களுக்கு இப்படி தெரியுது. இல்லைன்னா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். நான் என்ன சொல்கிறதுனா, ஒரு துணை முதல்வருடைய சட்டமன்ற தொகுதியில் அவருடைய அலுவலகத்திற்கு முன்னால் ஒரு அமைதியான முறையில் வந்து பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட 300 குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, எங்களை காலி செய்ய சொல்லாதீங்கன்னு வந்து நிற்கிறாங்க. அவங்களும் வந்து பல முறை வந்து பெட்டிஷன்லாம் கலெக்டர்லாம் கொடுத்துக்கிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாமல் அப்புறம் தான் வராங்க. முதல் நாளே வரல. இதை கூட நம்மளால் வந்து கவனிக்க முடியல. இதை அட்டன் பண்ண முடியலன்னா நமக்கு என்ன பணிச்சுமை? அது இரவோ பகலோ சார். ஆனால் உதயநிதி வந்து அவ்வளோ மெத்தனமாக இருந்திருக்க மாட்டாரோன்னு தோணுது சார். ஏன்னா அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே இருக்கிற பாத்ரூம் எல்லாம் கூட செக் பண்ணார். சமீபத்தில் கூட பஸ்ஸில் போகிறப்போ முதல்வர் கேட்டார், நீங்கள் எந்த தொகுதிமான்னு கேட்டப்போ சேப்பாக்கம், நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். அது ஏமோ தேமோ தேபி. தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின். தேர்தலுக்கு முன் வந்து குப்பை தொட்டியில் ஏன் பெயிண்ட் அடிக்கலைன்னு கூட கேட்பாங்க. ஏன்னா அன்றைக்கி எதிர்கட்சியில் இருந்தாங்க. அப்படி கேட்டவொன்னே மக்களுக்கு நம்பிக்கை வரணும். ஆஹா, குப்பை தொட்டிக கூட வந்து எவ்வளோ சுத்தமாக வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்க ஆட்சிக்கு வந்தால் நமக்கு அப்படியே தேனும் பாலும் வந்து புரண்டு ஓடும் நம்ம தொகுதியில் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டவங்க தான். இந்த 300 குடும்பங்களில் போய் கேட்டு பாருங்கள். இல்லை பாதிக்கு மேலே திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. உதயநிதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஓட்டு போட்டவங்க பாதிக்கோ இல்லை அதிகமாகவோ ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இது இப்போ நீங்கள் சொல்கிறது பின், தேர்தலுக்கு பின். இப்போ அடுத்த ஒரு வருஷம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ இப்படி தான் இருக்கும். தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால் போய் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆட்சிக்கு மறுபடியும் நாங்கள் வந்த உடனே உங்கள் 300 குடும்பங்களுக்கும் அடுக்குமாடி வீடு போட்டு எல்லாருக்கும் ஏசி ரூம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு போய் பேசுகிறாரா இல்லையான்னு பாருங்கள். நான் உதயநிதின்னு சொல்லலை, பொதுவாக ஆட்சியில் இருப்பவர்கள் எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எந்த மக்கள் பிரதிநிதி. ஏன்னா தேர்தலுக்கு முன் பேசுவதற்கும் இவங்களே எடுத்துங்களேன். மாற்றுத்திறனாளிகள் அப்போ வந்தபோது போய் அங்கே போய் முதல்வர் இப்போ அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன பேசினார்? இன்றைக்கி அவங்களெல்லாம் முடிச்சு குண்டர் சட்டத்தில் உள்ளே போடுறாங்கல்ல மாற்றுத்திறனாளிகளை. விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுறாங்களா? தூய்மை பணியாளர்கள் 5-6 நாளாக வந்து அவர்கள் போராட்டம் போடுறாங்க. வட சென்னையில் துறைமுக பகுதியில் போராடுறாங்க. அவங்க என்னப்பா எதுக்காக போராடுறாங்க? போனஸ் கேட்குறானா? சம்பள உயர்வு கேட்குறானா? இல்லை, நிரந்தர பணி தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவர்கள் பார்க்கும் பணியை இவர்களை வேலையிலிருந்து அனுப்பித்து விட்டு இன்னிலேருந்து நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை, அதாவது அந்த குப்பை அள்ளும் வேலையை தனியார்களுக்கு கான்ட்ராக்ட் விடுகிறது. இப்போ எங்கள் ஏரியாலாம் ஏற்கனவே அடையாறு, மயிலாப்பூர் போன்ற பகுதிகள், பல பகுதிகள் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன், ஏற்கனவே தனியாரிடம் ஒப்பந்தக்காரர்களிடம் கொடுத்து விட்டார்கள். இப்போ வந்து இவங்க வந்து எங்கே ரிப்பன் மாளிகைக்கு முன்னால் போய் போராட்டம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தூய்மை பணியாளர் ரிப்பன் மாநகராட்சி அலுவலகம். இப்போ இன்னும் பல பகுதிகளில், நான் சொல்கிறது ஏதோ ஒரு 5-6 பகுதிகளில் சென்னையில் வந்து ஏற்கனவே தனியார்ட்ட விட்டுட்டாங்க. மிச்ச பகுதிகளில் எல்லாமும் தனியாரிடம் ஒப்படைக்கப் போகிறார்கள். தனியாரிடம் ஒப்படைக்கும் போது என்ன பிரச்சனை? ஏற்கனவே தூய்மை பணியாளராக அவன் நிரந்தரமாகவோ இல்லை தற்காலிகமாகவோ இருக்கான். அவன் 22,930 ரூபா சம்பளம் வாங்குறான் மாதம். அது எவ்வளோ வேண்டியது இல்லை, இதான் சம்பளம். அந்த தனியார் கம்பெனிக்கு முதல்ல இவனுக்கு வேலை போயிடும், இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதுக்கப்புறம் இந்த தனியார் வந்து அவனுக்கு இஷ்டமானவங்கள தான் வேலைக்கு சேர்ப்பான். அதுக்கு மாநகராட்சி இவர் தலைவர் வந்து அவர் செயலாளர், அவர் பேர் என்ன, ஐஏஎஸ் குமரகுருபுரன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் அவங்கள வந்து அம்போன்னு விட்டுல, இந்த தனியார் கம்பெனிலாம் சொல்லி இந்த மாதிரி இங்கிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள், வேலையை இழந்தவர்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். முன்னுரிமை கொடுக்கணும். நீங்கள் என்ன ஜீவோவை போட முடியும்? நீங்கள் தனியாரிடம் வந்து ஒப்பந்தக்காரரிடம் கொடுத்து விட்டீர்களானால் அவனா இஷ்டப்பட்ட அவங்கள சேர்த்துப்பாங்க. அங்கே சம்பளம் 16,000 சொச்சம். இவர்களுக்கு ஒரு கால் இவங்க சொல்கிற மாதிரி அவருக்கு வேலை கொடுத்தாலே சம்பளம் கம்மி, 6,000 ரூபா கம்மி. யாராவது ஒரு வேலையில் இருக்கீங்க, யார் வேணாலும் இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும்,
சம்பளம் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்கறது ஒரு விதம். ம். சம்பளத்தை குறைத்தால் ஒத்துக்கொள்வார்கள். கண்டிப்பாக அதே வேலை, அதே பணி சுமை, அதே தான். ஆனால் சம்பளத்தை குறைத்தால் எங்கேயாவது ஒத்துப்பான. அரசாக இருக்கட்டும், தனியாராக இருக்கட்டும். தனியார்லேயே கூட நான் சம்பளத்தை கம்மி பண்ணேன்னா போயா நீ ஆச்சு உன் வேலையாச்சு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு வீட்டில் போய் வேலை இல்லாமல் பட்டினி கிடந்தாலும் கிடப்பானே தவிர அந்த இடத்துக்கு போக மாட்டான். நியாயமாக இல்லையா? தூய்மை பணியாளர்களுக்கு எதுக்காக வந்து அதை நான் என்ன கேட்குறேன், சென்னை பூரா நீங்கள் தூய்மை பணியாளருக்கு பூரா வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒப்பந்தக்காரர்கள்ட்ட விட்டுறீங்க. இப்படி தானே அந்த டெக்ஸ்கோன்னு அந்த எக்ஸர்வீஸ்மென்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த பீச்சு மெரினா பீச்சிலேருந்து இந்த சாந்தம் முழு கடற்கரையில் வந்து பார்க்கிங் வந்து அந்த கட்டணத்தை வந்து வசூல் பண்ணும் உரிமையை கொடுத்து, அது உரிமையை கொடுத்து அந்த உரிமையை வந்து முடிஞ்சு போய் அந்த லைசன்ஸ் அப்ரூவல் முடிஞ்சு போய் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் அவன் இன்னும் வசூல் பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ போன மாதம் வரைக்கும். என்னென்னா இதுக்கு வந்து பைக்குக்கு 2 சக்கர வண்டிக்கு வந்து ஏதோ 1 மணி நேரத்துக்கு வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ, இதுக்கு வந்து கார் வேன் அதுக்கெலாம் வந்து 40 ரூபாயோ என்னமோ. இது வந்து அரசு கட்டணம், ஓகே, மாநகராட்சி. ஆனால் அவன் வசூல் பண்ணது 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா. அதுவும் எப்படி வசூல் பண்ணுறான்னா, வால் பார்த்து இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் பைக்கு சும்மா ஜில்லு ஜில்லுன்னு ஒரு வாட்ச்சு, நம்ம இந்த வாட்ச்சு நம்ம தம்பிகள்லாம் கட்டினாங்களே ஒரு வாட்ச்சு 50 கோடின்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரே பளபளன்னு இருக்கிற வாட்ச்சு, கொஞ்சம் ஆள் கொஞ்சம் மினுமினுன்னு இருக்கீங்க, ராபின்சன் மாதிரி மினுமினுன்னு இருக்காருன்னு வைப்போம். பார்த்தா ஆள் நல்லா இருக்காரு, இந்த வண்டியும் பார்த்தா புத்தம் புதுசாக இருக்குது. 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 120 ரூபா, 20 ரூபா போட வேண்டிய இடத்துல 120 ரூபா கொடுக்கலன்னா அவன் பூரா தகராறு. ஏன்னா அந்த கலெக்ஷனுக்கு வைக்கிறவன் பூரா ரவுடிகளாக பார்த்து வைக்கிறார்கள். அதுவும் வந்து வெளி மாநிலத்துலேருந்து வந்தால் பாருங்கள், ஆந்திராவிலேருந்து வந்தாலே அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியும். தமிழ் பேசுகிறானா, தெலுங்கு பேசுகிறானா, கன்னடம் பேசுகிறானா, வேறு மொழி பேசுகிறானா, ஹிந்தி மொழி பேசுகிறான், வெளி மாநிலத்துலேருந்து இந்த வருவான். என்ன மிஞ்சி போனால் அந்த மஹிந்திரா வேனில் வருவான், இல்லை டெம்போ ட்ராவலரில் வருவான், ஒரு 10 பேர் 15 பேர் வருவான். அந்த வண்டி வந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா. அவன் 2 மணி நேரம் பீச்சில் உட்காந்து காற்று வாங்கிட்டு வந்தான்னா 600 ரூபான்னா அவனே கஷ்டப்பட்டு பணம் போட்டு எல்லாருமா ஒன்றா சேர்ந்து ஒரு வேனை வச்சுக்கிட்டு எங்கிருந்தோ வர்றான். நான் என்ன சொல்கிறேன், அரசு கட்டணம் ஒரு கால் 1 மணி நேரத்துக்கு 300 ரூபாய் என்று நீங்கள் நிர்ணயித்திருந்தால் அதை வசூல் செய்யலாம், தவறில்லை. அரசு கட்டணம் 40 60 1 மணி நேரத்துக்கு, 2 மணி நேரம்னா என்ன 100 ரூபாய்க்குள்ளே வரணும். அவன்கிட்ட 500 ரூபாய் 600 ரூபாய் கேட்டு அவன் கொடுக்கலன்னா ஒரு தகராறுலாம் அடிதடிலாம் ஆச்சு. இதெல்லாம் வீடியோலாம் வந்தது. 1 வருடம் ஆச்சு அவனுக்கு லைசன்ஸை ரினியூ பண்ணி, அதை ரினியூ பண்ணாமல் அது வந்து டெர்மினேட் ஆகி கேட்டால் அப்போது ஒரு இதே குமரகுருபுரன் சார் என்ன சொன்னார், நாங்கள் போன வருஷமே அவங்களுக்கு லைசன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, அவர்கள் சட்ட ரீதியாக அவர்கள் வசூல் செய்ய முடியாது. சட்ட ரீதியாக வசூல் செய்ய முடியாது, செய்கிறார்கள் என்றால் அது சட்ட விரோதம் என்றால் யார் வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்? காவல்துறை எடுக்கணும், தமிழக அரசு எடுக்கணும். மாநகராட்சியும் காவல்துறையும் இணைந்து எடுக்க வேண்டியது. எப்படி இணைஞ்சு எடுப்பாங்க? 1 வருஷமாக அவன் வசூல் பண்ணுறான்னா போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய விஷயங்கள் போகிறதுனால தானே அவனுக்கு அவ்வளோ தைரியம் வருது. இப்போ தான் போன மாதத்துலேருந்து யாரும் கட்ட வேண்டியதில்லை, இலவசம்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் போய் பார்க்கணும். இதில் வந்து அந்த மாதிரி அவர்கள் வசூல் செய்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் பொய்ன்னு வேறு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள். இதில் வலைதளத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இத்தனை மணிக்கு போனேன், இத்தனை மணிக்கு வந்தேன், அந்த 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 பில்லு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதில் பாருங்கள் 40 ரூபா போட வேண்டிய இடத்துல 150 ரூபா போட்டிருக்காங்க. அது இளையதளத்தில் அதுக்கான ஆதாரங்களோடும் வருகிறது. அப்போது அரசு அதிகாரிகள் கடமையை செய்ய தவறுவது மட்டும் இல்லாமல் பொய்யும் சொல்லுகிறார்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு. இப்போ நம்ம தூய்மை பணியாளருக்கு என்ன சொல்லணும்னா, தூய்மை பணியாளராக ஒப்பந்தத்துக்கு கொடுத்துருவீங்க, பார்க்கிங்காக கான்ட்ராக்டருக்கு கொடுத்துருவீங்க, பிரிட்ஜு கட்டணமாக பிடபிள்யூடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, ஆனால் வந்து எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்டுருவீங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலைத்துறைன்னு வச்சுருக்கீங்க, ரோடு போடணுமா அதை வந்து நீங்கள் கான்ட்ராக்டில் விட்டுருவீங்க, எல்லாத்துக்கும் கான்ட்ராக்டில் விட்டுருவீங்க. அப்புறம் எதுக்கு அவ்வளோ பெரிய, அப்போ அரசு பணியாளர்கள் இவ்வளோ பேர் எதுக்கு? இவ்வளோ பெரிய அரசு மிகப்பெரிய கஜானாவிற்கு வந்து மிகப்பெரிய செலவு வந்து பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர்களுடைய சம்பளமாகும். நம்ம சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, வேலை செஞ்சால் சம்பளம் கொடுக்கணும். வேலை செய்கிறதுக்கு தானே அந்த சம்பளம், வேலையில் இருக்கிறதுக்கு சம்பளம் இல்லை, வேலையில் இருந்து வேலையை செய்வதற்காக சம்பளம். அதை மீறி
நீங்கள் வேலையெல்லாம் வந்து ஒப்பந்தக்காரர்கள்ட்ட கொடுத்துருவீங்க, ஏன்னா அவன் கமிஷன் தர்றான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசு பணின்னு அப்போ என்ன பண்ணுவான், நீங்கள் அந்த அரசு பணியாளர்களுக்கு வந்து வேறு வேலையே இல்லைன்னு வைங்க, அவன் சம்பளத்தையும் வாங்கிட்டு வேலையும் இல்லாமல் நீங்கள் காலையில் அட்டண்டன்ஸில் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும்னா அவன் போய் டாஸ்மாகில் போய் மாட்டையாகி கிடப்பான். ஓகே, மக்களை சோம்பேறிகளாக்கி, அரசு பணியாளர்கள் உட்பட அனைவரையும் சோம்பேறிகளாக்கி தனியார் வசம் எல்லாத்தையும் தனியார் வசம் ஒப்படைக்கவே கூடாதுன்னு சொல்லலை. அரசால் முழுதாக செய்ய முடியாத, நிறைவாக செய்ய முடியாத பல விஷயங்களை வந்து தனியார் துறையில் கொடுக்கறதுல தவறில்லை. அதனால் எல்லாத்தையும் தூக்கி தனியாரில் கொடுத்து உங்களுக்கு கமிஷன் வருதுன்னு வாங்கி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா மக்களுடைய நிலைமை என்ன ஆகுது? பொதுமக்கள், இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் வந்து மக்கள் தான் சொல்லணும். ஓகே சார், அது 2026 சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். புரியுது சார். சார், இங்கே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா SSI சண்முகவேல் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு உடனே முதல்வர் வந்து 1 கோடி நிவாரணம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அதிமுக எம்எல்ஏ அவர் பேர் மகேந்திரன்னு நம்ம பேர், அவர் முன்னால் எம்பியாக கூட இருந்தார். திருப்பூர் பக்கத்தில் ஏதோ ஒரு பேர், ஏதோ ஒரு பேர், அந்த ஊரில் வந்து அவருடைய தென்னந்தோட்டம் இருக்குது போல இருக்கு. அதில் காவலாளி ஒருத்தர், அந்த காவலாளியும் அவருடைய மகனுக்கும் ஏதோ சலசலப்பு தகராறு. அதில் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக அந்த நீங்கள் சொல்கிற அந்த காவலர் சிறப்பு உதவி ஆய்வாளர் SSI சண்முகவேல் அவர் வந்து ஏன்பா சண்டை போகிறீங்க, ஒரே சத்தமாக இருக்குது, அதெல்லாம் கேள்வி. அந்த பக்கம் போயிருக்காரு, போய் கூப்பிட்டு தடுத்துருக்கார். அவரை வெட்டிவிட்டாங்க, அதில் இறந்து போயிட்டார். அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னால் இது வரைக்கும் செய்தி வரல. அந்த 2 பேரில் ஒருத்தரோ இல்லை அந்த 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களே, இவங்க வந்து போதையில் இருந்திருப்பாங்க. ஒன்று டாஸ்மாக் போதையிலையோ இல்லை கஞ்சா போதையிலையோ. இது 2 தான் தமிழ்நாட்டில் வந்து அரிசி, நெல், கோதுமை, உளுந்து, பருப்பு, சர்க்கரை, உப்பு இதெல்லாம் விட அதிகமாக சரளமாக எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்றால் போதைப் பொருட்கள். அரசு ரீதியாக வாங்கணும்னா டாஸ்மாகில் வாங்கலாம், இல்லை கள்ளசாராயம் தனியாக வாங்கலாம். போதைப் பொருட்கள் இப்போ கூட அவர் அன்பில் மகேஷ் அவர்கள், இவர் நம்ம கல்வி அமைச்சர் வந்து சைதாப்பேட்டையில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அது சொல்லி முடிச்சிருவோம். அவர் போயிருக்காரு. போனால் அங்கே வந்து வாத்தியார் வந்து ஃபுல்லாக தண்ணியில் போய் மட்டையாகி விழுந்து கிடக்காரு. உடனே அவர் போய் என்ன இந்த மாதிரி விழுந்து கிடக்காரு, இப்படி ஒரு விழுந்து கிடந்தால் பசங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களா, அவங்கெல்லாம் வந்து நாளைக்கு இதே மாதிரி ஆகிட மாட்டாங்களா, பொறுப்பாக கேட்டுருக்காரு. கண்டிப்பாக அன்பில் மகேஷ் அந்த இடத்துல ரொம்ப அப்படியே நெஞ்சை நக்கிட்டார். அவர் அந்த மனசை ரொம்ப கவர்ந்துட்டாருன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. என்னென்னா அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிற வாத்தியாருங்கள்லாம் எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க பாருங்கள். ஆசிரியர்கள் அப்படியே தமிழ்நாடே என்னுடைய தமிழ்நாடே என்ன சொல்லுது இல்லைங்க. இவங்கெல்லாம் 8ஆம் கிளாஸ் பசங்க, 10ஆம் கிளாஸ் பசங்க தான் வந்து வாத்தியாருக்கு மட்டையானா அதை பார்த்து கெட்டு போய் இவனும் தண்ணி அடிப்பான். இவன் 8ஆம் கிளாஸ் தான், இவன் அடிக்க மாட்டான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் 10ஆம் கிளாஸ் போகும்போது அந்த வாத்தியார் வந்து அப்படி அடித்தான்னா அதை பார்த்து கெட்டு போயிடுவான். இப்போ கெட்டு போகிறதுக்கு கூட தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வயது இருக்கு. ஏங்க 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை வந்து பாலியல் வன்முறை பண்ணான்னு சொல்கிறாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை அருவாள் எடுத்து வெட்டுறான். இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய. அப்படி இருக்கும் பொழுது வாத்தியார் மட்டையான அதை அப்புறம் அவர் ஒன்றே அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் இல்லையா, அவருடைய கடமை உணர்வு வந்து நம்மளை சிலிர்க்க வைக்குது இல்லையா. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வாத்தியாருக்கு முதல்ல தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, முதலுதவி செய்வோம். அவரே பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு விபத்து நடந்தபோது வந்து முதலுதவி செய்கிற ஒரு மாதிரி அந்த பொறுப்புணர்வுடன் அவருக்கு முதலுதவி ஒன்றும் இல்லை, தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. உடனே அவருக்கு வந்து சொல்கிறார் ஆலோசனை, அறிவுரை என்ன, நீங்கள் குடிக்கிறதுனா காலையில் வீட்டிலையே குடிச்சிருங்க, காலையிலேயே. இல்லை சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குடிங்க. ஸ்கூலில் வேலைக்கு வரும்பொழுது ஏங்க குடிக்கிறதுங்கிறது என்ன தண்ணி குடிக்கிற மாதிரியா? காலையில் 6:30 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வீட்டில் தண்ணி அடிச்சுட்டு வந்தால் அதோடைய போதை வந்து அடுத்த 4 மணி நேரத்துக்கு இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும் சார். அப்போ அவருடைய அறிவுரையை பாருங்கள். ஏன் வந்து அதை சொல்கிறாரு நீங்கள் கவனிக்கணும். குடிக்காதேன்னு சொன்னால் நீங்கள் தனியாக கடை திறந்து வச்சுருக்கீங்க கேட்பான மாட்டானா? அவன் போதையில் இருந்தால் கூட அது மட்டும் கரெக்டாக கேட்பான்.
கண்டிப்பாக. இல்லையா? அது கரெக்டாக கேட்பான். நீங்கள் தானே கடை திறந்து வச்சுருக்கீங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது டாஸ்மாகு, அப்புறம் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்குலாம் யார் சம்பளம் தர்றது அப்படின்னு மந்திரியை பார்த்து கேட்பான். டாஸ்மாக் வருமானத்தை வச்சு தானே யாருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. குஜராத்திலலாம் டாஸ்மாக் எல்லாம் இல்லாமையே வந்து பொருளாதாரம் வந்து வளமாக தான் இருக்குது. குஜராத் மாதிரி பல இடங்கள், அதாவது மதுவிலக்கு இருக்கக்கூடிய இடங்கள். இங்கே டாஸ்மாக் எது கேட்டாலும் ஐயோ அரசுக்கு வரவு போய்விடும் அவர் சொல்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் காலையிலேயே குடிச்சிடுங்க, இல்லை சாயந்தரமாக வீட்டுக்கு போய் குடிங்க. குடித்தா போதை வந்து 1/2 hour தான் இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு வரைமுறை இருக்கிறதா? இது தெரியலையா? வெளியே வந்தாராம். வெளியே வரும்போது பக்கத்துலேயே போதை மருந்தெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் வாசலில். அவர்களை கூப்பிட்டு கண்டித்து விட்டார் அமைச்சர், கல்வி அமைச்சர். என்னன்னு, ஸ்கூல் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி போதை மருந்து, போதை மாத்திரை, போதை கஞ்சா அதெல்லாம் வந்து விற்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. 50 மீட்டர் தள்ளி போய் விடுங்க. 50 மீட்டரு தள்ளி போய் விடுங்க. ஏங்க இந்த ஸ்கூல் பையன் 50 மீட்டர் தாண்டி போக மாட்டானாங்க? வீட்டுக்கு போகிற வழியாக இருக்கலாம், இல்லைன்னா கூட தேடிட்டு போக மாட்டானா எங்கே விற்கிதுன்னு. ஆக போதை டாஸ்மாகில் போய் குடிக்காத, குடிச்சு கெட்டு போகாத நீ ஒரு வாத்தியார், உன்னால் வந்து ஒரு தலைமுறையே வீணாக போகும் அப்படின்னு அறிவுரை இல்லை. காலையிலேயே குடிச்சிடலாம். ஏன்னா முத்துசாமி கூட அமைச்சர் சொன்னார்ல, காலையில் வேலைக்கு போகும்போது குடிச்சிட்டு போனால் தான் எனர்ஜியாக வேலை செய்ய முடியும். சாயந்தரம் வீட்டுக்கு போய் குடி, உன் குடும்பம் நாசமாக போட்டோம், நீங்கள் நாசமாக போ, குடும்பமும் நாசமாக போட்டோம். அதை விட முக்கியம், போதைப் பொருள் ஸ்கூல் பக்கத்தில் விற்காதையா, ஒரு 50 மீட்டர் தள்ளி வரு. அப்போ போய் வாங்க மாட்டானா பையன்? போதைப் பொருள் இருப்பது ஏதாவது சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா? இல்லை. ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரியாது போதைப் பொருள் விற்கிறாங்கன்னா உடனடியாக அவனெல்லாம் கூப்பிட்டு கைது பண்ணுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணணும். 50 மீட்டர் தள்ளி போய் விருன்னு சொன்னால் அப்போது போதைப் பொருள் விற்பதற்கு அரசே துணையாக இருக்கிறது, அரசியல்வாதிகள் துணையாக இருக்கிறார்கள், அதிகாரிகள் துணையாக இருக்கிறார்கள், காவல்துறை துணையாக இருக்கிறது என்று எழும் விமர்சனங்கள் நியாயமா இல்லையா? இவர் கல்வித்துறை அமைச்சர். எப்படிங்க தமிழ்நாட்டுடைய தலைமுறையை நினைத்தால் கவலையாக இருக்கிறது. இப்போ அது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்ன அந்த அதிமுக எம்எல்ஏ, இதில் வந்து திமுக அதிமுக நம்ம பிரித்து பார்க்கல. திராவிட அரசியல் இப்படி தான் இருக்கும். பேரில் வேணால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்ன அங்கிருந்து இது வந்தது தானே, ஏறக்குறைய தாயும் மகளும் மாதிரி தானே சார். அதான் சீமான் தாயை போல சேலை நூலை போல அப்படின்னு ஒரு இது வரும். அது மாதிரி திமுக என்ற தாயிலிருந்து பிறந்தது தானே அதிமுக. அதுதான் சீமானும் சொல்கிறாரு. பேய்க்கு வாக்கப்பட்டோம், விவாகரத்தாய் பிசாசுக்கு. ஆமாம், இல்லை பிசாசுக்கு பயந்து பேயை கட்ட முடியுமான்னு கேட்டார். பிசாசுக்கு பயந்து பேயை திருமணம் செய்தால், பேயுடன் வாழ்க்கைப்பட்டால், ஆக நாம் இருக்கிறதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாயாவி உலகம் மாதிரி, மயான உலகம். ஓகே. பிசாசு பேய்களுக்கு நடுவில் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்கிறார்கள். இது மயான உலகம். இந்த மயான உலகத்திற்கு ஒரு மாற்று உலகம், மனிதர்கள் வசிக்கக்கூடிய, அமைதியாக ஆரோக்கியமாக வசிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் 2026. இந்த மயான உலகம் நமக்கு போதும். இது வரைக்கும் பார்த்த மயான உலகம் போதும். இதில் வந்து மாறி மாறி பார்த்துட்டோம். இது வந்து இப்படி தான் இருக்கும். ஒன்று பேய் இல்லை பிசாசு. இந்த தடவை பேய், அடுத்த தடவை பிசாசு, அடுத்த தடவை பேய், அடுத்த தடவை பிசாசு. இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிசாசு, குட்டி பிசாசு, குட்டி பிசாசுக்கு குட்டி பிசாசு, இப்படி வாரிசு பிசாசுகள் வேறு. நான் யாரையாவது சொல்கிறேன்னு நினச்சி போகிறீங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். ஓகே. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலை மாற வேண்டும். நான் இவர் தான் வரணும் ஆட்சிக்கு, அவர் தான் வரணும்னு நான் சொல்லணும். நான் எந்த கட்சியும் சார்பானவன் அல்ல. மக்களுக்கு, அதாவது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வாத்தியார் வந்து தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடக்கான்னா அவனை இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணு. எங்கெல்லாம் வாத்தியார் குடிச்சிட்டு வரானோ அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டால் அவர் கல்வி அமைச்சர். அப்படி இல்லாமல் 50 மீட்டர் தள்ளி கொண்டு போய் போதைப் பொருள் விருங்க, காலையிலேயே வீட்டிலேயே குடிச்சிருங்க, சாயந்தரம் வீட்டுக்கு போய் குடிங்க. அந்த கல்வியில் மேலே ஒரு பொட்டு இருக்குது பாருங்கள், அந்த பொட்டை அழிச்சிருங்க. கல்விக்கான அந்த மரியாதையே போயிடுதுங்களே. ரொம்ப மனசு வந்து வேதனையாக இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் நம்மளை ஆள்கிறார்களா? எனக்கு ஒன்றும் யார் பேர்லேயும் வந்து குறிப்பான காழ்ப்புணர்ச்சி யாரும் பர்சனலாக யார் பேர்லேயும் இல்லை. ஒரு தலைமுறை வீணாக போகிறது என்று தெரிந்து அதை வீணாக்குகிறார்கள்.
நாசம் செய்கிறார்கள். ம். அதிலிருந்து அதை மீட்க வேண்டும் என்கிற எண்ணம் 1% கூட இல்லையே என்கிற ஆதங்கமும் வேதனையும் ஆத்திரமும் தான் என்னை வந்து கொப்பளிக்க வைக்கிறது. ம். என்ன செய்யறது? நம்ம பிபியை ஏற்றிக்கிறது தான் மிச்சம். வேற என்ன செய்யறது? அவங்க கூலாக தான் இருக்காங்க. தப்பு பண்ணுறவங்களாம் கூலாக தான் இருக்கான். பாதிக்கப்பட்டவன் தான் பிபி ஏறி நம்மளை மாதிரி அலைய வேண்டியிருக்கு. ம். நல்லது நடக்கும் என்று நம்புவோம். சரிங்க சார். அவ்வளோதாங்க. நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி சார். மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.